தனக்கு பிடிச்ச நடிகன் இங்க, பிடிக்காத நடிகன் அங்க. கொபனா கிடைக்காத போதுடான் பரம பாத போதுடான் நீதுடான் பரமானந்த நீதி உள்ள தாதுடான் கமலக்கன் சதமகன் உடல் எல்லாம் காதுடே நல்லான் என்றான் கண்ணுவனான் காணும் கேட்டு முனிவரும் தவத்தராதி முத்தனமா சித்தரங்கள் அன்பன் துணிவரும் பழங்கள் தீபா சுந்தர தொண்டர் தீனம் கனிவரும் கருணை என்னும் கடலில் அன்பெனும் கனிவனும் கண்ணீர் வெள்ளம் பாண்டின இன்பத்து ஆண்டார் இவர்களா இந்த பாட்டை கேட்டு அப்படியே கண்ணீர் வெள்ளார். கூடி வேறு ஒதுங்கி துன்ப உபரியில் குடித்தார் தமிழ் கூடிலே இன்ப குடிகளில் வெள்ளத்து ஆண்டார் நாடி வேண்டார் மனம் நடாத்தினே பாடி வேறு அழைப்ப சோர்ந்து மம்மர் நாள் வழங்கார் மன்னர்கள் குருஹுதிரோட பாடல்கள். இந்த பாடலால மயங்கி கிடக்கிறாங்க. பைத்தர விடவாய் நாகம் பல்பொறி மங்கை நாகம் மை ரெண்டுமே எதிரி ஒண்ணுக்குள்ள எதிரி அதை முன்னாடி பல்பொறி மங்கை நால்வாய் மத்தமாம் நால்வாய் தொகுருவாய் யானை ஹரியா சிங்கம் யானை சிங்கம் பக்கத்தில் போயிருக்கிறது. அரிமான் புல்வாய் மானும் புளியும் பக்கத்தில் வள்ளிய மறுக்கையை கற்கமாறு அறிந்தாவாய் தலை தலை மயங்கி சோர இத்தகை மாவும் புள்ளும் இசைவரை பட்டது பட்ட அம்மா வன்கரை கிளிய வீழ்போல் வாசினை கருந்தி நின்ற ஒன்றிய வரி மரங்களெல்லாம் செவியை உடையவான் வெண்கடை நீன்று போல விந்து கண்ணீர் சோர நன்றி மாந்தர் போல நகைமுகம் அருந்த அப்படி மரங்களெல்லாம் பூக்களை சொல்லி அருந்து கேட்க சொல்லிட்டான் கண்ணீர் விட்டான். இந்த பாட்டை கேட்டு பூக்கள் கண்ணீர் விடுகிறது. வாடிய உலகின் வானோர் மனித பாடிய தருணமெல்லாம் ஆசை தர அஜன் இசை மயமான் மயமே ஆகி இருந்த உணர்ந்தோ உள்ளம் ஊழியில் ஒருவன் தாழ்வுக்கு ஒடுங்கிய தன்மை ஒத்த சிவஞானிகளெல்லாம் சிவமாட்டு ஒடுங்கியது போல உலகமெல்லாம் பாட்டுல ஒடுங்கி ஓட போறான். அதனால ராத்திரி ஒரு ராத்திரியா இந்த பாட்டை கேட்ட உடனே சதாபுரம் ஓட பார்க்கணும். கண்ணீரை முதலும் சாம கண்டத்தில் எழுந்த முல்லை பன்னீரை தேவதீனம் சராசர உயிரும் பார் விண்ணிலை திசைகளுக்கு விழுங்கி தன்மயனே ஆற்றி உள்ளிலே உயிருமையும் உருக்கிய திசை வல்லானே. உலகமெல்லாம் உயிரும் உள்ளமும் உடம்பும் எல்லாம் ஒன்றாகும். சிந்தை கோயும் ஐம்பொடிகளும் செடிகளா ஐந்து பேரும் கண்களே கொள்ள பாட்டு மாதிரி சிந்தை கோய் ஐம்பொடிகளும் செடிகளா எல்லா உடன்களும் செடி வந்துச்சு. உடன்கள் ஐந்தும் ஓசையா இசைவதான் இருந்தனான வந்த நாள் மழைநாவினார் பத்திரன் ஆடார் வந்து பாடினார் இந்த சுமையடும் அறைந்தார். ஆகதான் இவ்வளவு உலகத்துல மயக்கிட்டு டக்குன்னு விறக காணும் அந்த கூலி ஆடை காணும் மறைந்தார். ஏமனால அப்படி செலுத்தா பாட்டு கேட்டு என்ன யானறிந்த சாதாரி அன்று சாதாரி பண்ணல நான் அருமையா பாடுறேன். அந்த பாட்டு பக்கத்துல நான் நிக்க முடியாது பாடுறேன். சாதாரி பண்ணு சொன்னாரு இல்ல இது ஒரு புதுமையான பணி. நான் பாடுற சாதாரி இல்லை, இது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் யானறிந்த சாதாரி அன்று இன்பருள் இதனை தான் அறிந்தது என்று ஒருவரும் அறிந்த இந்த மாதிரி யாருக்கும் தெரியாது. தேவகானம் தெய்வ பாடலியா
இவருக்கு உணர்த்தினோம் கடவுளே அன்றி. இந்த பாட்டை இவருக்கு சொல்லிக் கொடுத்தது சொக்கநாதன் இருக்கணும். அதனால மாணவத்திருந்தான் சொக்கநாதன். அவர் அப்படித்தான் கடவுளா தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அவர் கூட நாளைக்கு நம்ம போட முடியுமா? அன்றி ஏழை மாமுடர் வந்தரோ இது வியப்பு என்னார். யாரும் என்ன சொன்ன உடனே ஒரு கிளம்பினோம் ஊரோட்டு. இடுக்கி விட்ட இக்கிழமகன் இசையிலேன். இந்த கிழட்டு ஒரு பேரை விற்கிறவனுக்கு இப்படி பாடினார்னா ஆனபுத்த நாள் எப்படி பாட போறாரோ தாங்க வழித்து பத்திரன் பாடல் என்றோ என மதியா அடுக்கமுற்றி எழுந்தி இசைவராம். அடுத்த தன் பண்டர் குடுக்கணும் கொலை குலஞ்சிட இருவனை கொண்டான். கிளம்புறான் சத்தமிட்டான். அங்கெல்லாம் பச்சை கும்பல ஒரு வைச்சான். அவன் கையில் இருக்கிற பொருளாஞ்சி ஓடுவேன் வடக்கிழமை கொடுத்து கிளப்ப பேராங்க இருக்க போயிடாங்க. அதை ஊருக்கு பேராங்க ஒரே ஓட்டம். மடங்கு பல்கலை வேலையும் ஏகப்பட்ட பெட்டியில் நிறைய பொக்கிஷம் வச்சிருக்காங்க. அவளை விட்டு மணிக்கலம் பிறவும் அடங்கு வேலையும் கருவியால் பொறுமா ஆங்காங்கே கிடக்க சீட்டு பண்ண நேரம் வண்டி பார்க்கணும், ரிக்ஷா பார்க்கணும், ஆட்டோ பார்க்கணும், எவன் முடியும் ஓடுகிற நாளைக்கு மழை ரொம்ப விளைச்சிருக்கோம். கிடக்கம் ஆனமும் அச்சமும் கிடந்து முன்னிறுத்தி நடக்கவும் திரைச்சி சிக்கண்ணோ திசைக்கண்ணே நாடினால் நடந்தான். புத்தம்னா வடக்க வடக்கு செய்யலாம் ஓட அவன் ஓடும்போது அவன் ஆட்கள் ஓடுது. சிவிகை ஓர் வழி வெறுதையோ ஓர் வழி செல்ல தகவன் கிழக்க பார்க்க அது வளர்க்கிற பொம்பளைங்க அது மேல பார்க்க போகணும். அவர் எங்க போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் கஷ்ட தெரியாம போடலாம். ராசி நேரத்தில் கவிகையோ ஒரு வழி கற்பவர் ஓர் வழி அங்க தலைவர் ஒரு பக்கம் போடுறான். அவன் படிச்ச மாணவர்கள் ஒரு பக்கம் போடுறாங்க. கடுகல் குடிகை ஏவர ஒரு வழி குடனால் உணர்த்து அது எங்க ஒரு வழி அகன்றிட அகன்றான். ஒரே சிலர் கூட்டமெல்லாம் சிலரை இங்கே அன்று பத்திரன் கனவில் வந்து ஆடலேற்று அழகு இன்று பத்திரை செய்வரான் இடைவிறகு ஆளாய் சென்று பத்திரன் அடிமையாம் என்று பான் செய் வென்று பத்திரம் செய் நின் வேண்டுகோள் என்றார். நிச்சயமா சுக்கநாதெல்லாம் கணவர்களை பாடபுத்தருக்காக அவரே போய் இந்த வேலை செஞ்சிருக்கிறாரு. மக்கள் குஞ்சினான் மலர் கொண்டையார் அங்கனம் கூறும் நெஞ்சினான் இணைப்பறிய சொற்கேட்டனும் நெஞ்சும் அஞ்சினான் இது செய்யவோ அடிமே மறைவில் நெஞ்சினான் இங்கு இறந்தவார் என்று கண் விழித்தான். மனத்தோடு அந்த கண்ணோட செல்லி நெருப்புக்கு போய் அவரை பாடி எவனாவது ஓட்ட விஷயம் அனுப்பிச்சிருந்தான். ஐயோ சுக்கநாதருக்கு நான் இடத்தில் பண்ணிட்டேனே, விரவு விற்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டேனே. யாரு நினைக்கிறார்? பாடபுத்தர் ஏதோ கண்ணில் கண்டோன்னு நினைக்கிறேன். அவர் கிரியாத்தை பார்த்துட்டார். கண் வளர்ந்தடி பத்திரன் நிச்சயம் ஆனந்தம் சாமி கணவரை கண்ட காட்சிக்கு ஏன் சிரமம் கலையிலா உவகை உள்மறந்தேன் அங்கு கொண்டுக்க வெங்கரிவோம் விண்மறந்து எழும் முன்பு விஷும்பிடி போய் கண்மலர்ந்த நாமரை பொருள் அடித்தளம் பணித்தான். அதிகாரமா சுக்கநாத சனையில் கவிய கானகம் புகுதவோ பரமேஸ்வரா எனக்காக நீ காட்டு விடுவியம்மா விறகு வெட்டதுக்கு காட்டு அழுக கடிய கானகம் புகுதவோ கட்டிய விறகை முடியில் ஏற்றவோ அந்த விறக நிறைய சம்பந்தப்பா எனக்காக முண்டகல் தாழ்கள் நொந்திட வந்து அடியனே பொருட்டு அடாத சொல் பகரவோ அது நிறைய சம்பந்தம் எனக்காக எவனாக பேசிக்கிட்டாரா வஞ்சல் கொடியனேன் கொடையில் அந்தவா விளைந்ததே குற்றம். இந்த பாம்போட எனக்கு ஞாபகம் உனக்கு நான் தீர்வு செஞ்சுட்டேனேப்பா. கொடியனே நெடியனே முதல் வானவர் நெஞ்சமோ சுருதி முடியனே அகம் கலந்த நின் முண்டகப்பாக செடியனை பொருட்டாக
இச்சேனிலும் தோழிந்த அடியனேற்கு எளிதானதோ ஐயனின் பெருமை. பெருமனுஷன் அறிவியாவும் பாதம் இந்த மதங்களை குடிச்சு நிறைஞ்ச வீட்டில போதுமானவன். இது நான் இவ்வளவு தீமை நான் செஞ்சுட்டேன்ப்பா, உன் பெருமைக்கு வீடு இணையுண்டா? ஆனந்தத்தில் பாடுற சக்கராதி நாத அங்கமும் கடந்த மெய்ஞான ஆனந்த போதம் என் பரமகு இன்னொரு புடவை மானுடமான் ஆதமும் தர எரிந்த இந்தனம் சுமந்து அடிகிறேன் பேரை அன்புகளவாய் பெருமையின் முருமுன். எப்படிப்பட்ட அபிமான திருமையுடையவன் நீ இப்படி அழுத்து மேனோட விரல சுமந்து எனக்காக பண்ணிடுவான். இந்த பாவத்தை நான் சிந்தித்தேன்னு அழுகிறார். மறைந்த செந்தீரை கிடந்தவன் உந்தியில் வந்தோன் அறிந்த நன்றி அரும்பொருள் வரம்பவன் எழு விசும்பும் செறிந்த அந்தமும் கடந்த சிறியனே பொருட்டா பொருட்டா அறிந்த இந்தனம் சுமந்ததோ தம்பினான் முடியே அடிசரா உன் சரசு விலகத்தாமி செப்பா, நான் இந்த பாவத்தை செய்துட்டப்பா, என்ன வந்தனை செய் நின்று எட்டி அங்கு அயற்கண் நின்னமர் அமர்ந்த பங்கு ஒருவனை வலம் கொடு. அருமையான அங்கே கண்ணி தேவி வளைந்து பலமாக வர பலன் கொடுவேன். மன்னர் தம்பிரானாகிய வரகுடன் தேவன் தன்னை வந்து அடிப்பணி தன் கிடவோ நேர அரண்மை வந்தார். வடகுடமண்டை ராஜா வணங்கினார். அவர் ஆச்சரித்தார். அப்படி தூதர்கள் வந்தாங்க. எவனால ஊருக்கு போடிட்டான் செய்தி அரைக்குறையா மேலே வந்த ஏழிசை தலைமகன் வர வருகின்ற அரசன் அந்த ஏழிசை கிழவனை அடையும் என அழைப்புடையோ எவனால கூட்டாங்க. பணபுத்திர 8 மணிக்கு போட்டி ஆரம்பிக்கிறோம். மகாராஜா போட்டிட்டா வர நினைச்சு பணபுத்திர ரெடியா வர நினைச்சுட்டு தூதர்களை விட்டு நேர அந்த மாளிகையில் அவன் இருப்பான். அவனை கூட்டுவாங்க. தந்தையார் மகன் இருக்க போய் பார்த்தனர் காணார் ஆழலாம் ஒரு ஈக்குஞ்சில் சிந்தையாபுரம் அடைந்தவன் போனவா எப்படி போனான், எப்படி போனான், என்ன காரணம்? போன தூதர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. பிரச்சனை முடியாது முடிச்சுட்டு இருந்தா அதே மாதிரி அங்கேயும் முடிச்சுட்டு என் கூடான தேடுவார் ஒவ்வொரு தேடாங்க தேடாங்க எவரைவார் அங்குடா சிலவாறு அழைக்குவார். இந்த பாடகாலம் அவன் நேற்றையும் கூட நேற்று ராத்திரியில் நான் பார்த்தேன். விறகு எடுத்து ஒரு முதுமகன் ஒரு ஆளு அவன் பங்களா பக்கத்துல சென்னையில விறகு எடுத்து ஒரு கிழமை அவன் பால் உட்கார்ந்துட்டு பொங்கும் ஏழிசை அத்திரன் அடிமையாய் பார்த்தான். ஆணவத்திற்கு அடிமைன்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் விறகு சுமதிக்கு போனதை நான் பார்த்தேன். சரி அந்த பக்கத்து இருக்காங்க பாடினான். அவர் பாடினார். பின்பு பட்டது தெரிகிறேன். பாடின தெரியும், அதுக்கப்புறம் நடந்தே தெரியாது. ராத்திரி என்ன நடந்து தெரியாது. பட்டதை தெரிகிறோம் ஆனால் ஓடினான் என கேட்டனும் ஒற்றர்வார். ஒற்றர்கள் போய் ராத்திரி ஓடிட்டான் தெரிஞ்சு போச்சு. ஒற்றர் போல குற்றம் சூடினான் அவை அடைந்தவர் சொன்னியவாறு ஆடினார் ஏற்படைந்து அனுமானம் ஏன் மகாராஜா நினைக்கிறார் எல்லாம் சுக்கராதரியார் தான். மகாராஜாவுக்கு அனுமானம் தெரிஞ்சிச்சு. தன்னடைந்த தந்தி தலைவரை நோக்கி என்னவார் அவன் போனவாறு முன்னினும் போன பின்னையாவது நீதி செய்தனை என இசை பெறுவான் என்னோ அடி தொழுது தன் செய்தியை முடிவான். பணபுத்திரா நான் சொன்னேன், நீங்க போகும்போது என்ன செய்த? நேர வீட்டுக்கு போனியா அல்ல வேற எங்கேயும் போனியா? என்ன நடந்து இன்னும் விளங்குறேன். மகாராஜர் நீங்க செய்வது என்ன? பணபுத்திர அவர் சொல்றார். நன்னல் என்ன திருக்குறள் திருவாரூர் நன்னலே
இங்க திருக்குறளையும் நென்னல் வாழ்க்கை இன்று உணா இன்று இளன் என்னும் பெருமை வளர்ச்சி உள்ளது. நேற்று இருந்தவன் இன்னைக்கு காணும்னு சொல்றதா இந்த உலக பெருமை. நேற்று இருந்தவன் இன்னைக்கு காணுமா, நேற்று என்ன எழுதுவான். அப்போ நென்னல் இருக்கிறவன் இன்னைக்கு இன்னைக்கு இதுதான் உலக பெருமை. திருக்குறள் வரும். ஆனால் நென்னல் நேற்று 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 நென்னல் வாய் அடியேன் எனது தாழ்நிலை நீங்கி பின்னல்வாய் கடை மௌலி எம்பிரான் அடி பணிந்தேன். போகும்போது நேர போய் சுற்றாக பின்னலார் கொடை இறங்கி என் கொடையெல்லாம் சொன்னேன். தேவனாக இப்ப ஜெயிக்க போறேன்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டினேன். மீண்டு இருக்கையும் இருந்து நேரம் இருந்தேன். கண்ணனா கொடி பங்கர் என் கனாவை பங்கு அருளி என் கனவுல நான் சொல்லுவேன். ஓடி உன் பொருட்டாக நாம் விறகெடுத்து மனப்பத்திரா உனக்காக இன்னைக்கு நான் விறகு சுமந்து போகிறேன். உடன்று வாடினின் பகைப்புறம் கடந்து வந்து சாதாரி வாடி சாதாரி படி ஒரு பாடலை பாட போறேன். வென்று என் பகைவனை துறந்தனும் என சொல்வாடினார் பிடித்து இது நிகழ்ந்தது என்றால் என் கனவுல சுக்கராஜர் சொன்னார். இதுதான் நடந்தது. அவ்வளவுதான். அவ்வளவு புண்ணியம். ஏவன் இந்த போய் கிடங்கி வந்து இசைத்ததும் வினை காவலன் கனா நிகழ்ச்சியும் ஒத்தனில் கைக்கும் கூவலங்களான் இகுதினம் பொன்னகர் கூடல் தேவர்கிறான் பொன்னகர் கூடல் தேவர்கிறான் திருவிளையாட்டு எனக்கு இருந்தான். சுக்கநாதரை திருவிளையாடல் என்று பரபடமாடிய ராஜாவுக்கு தெரிந்து மகிழ்ந்தார். நீ எத்தனை வருஷம் முடியல பாட்டு 65 வந்தாச்சு. அப்போ சரித்திரம் முடியுது. அப்ப நிச்சயமா 5 பாட்டு முடியும் கிடைக்கும். 65 இன்னும் 20 பாட்டு வராது. ஏன்னா செஞ்சார் விஷயம் கூட செஞ்சாரு. மகாராஜா சந்தோஷம். இகழ்ந்த முற்றடி சேர்வடிக்கு இடையரானேயும் திகழ்ந்த பத்திரன் அன்பை தேவரை காப்பான் அகழ்ந்த ஆடி நன்றி உண்டவன் அருளையும் புகழ்ந்து போய் மதுராபுரி புனிதனை பணியார் நம பார்வதீபதையே. மண்டபத்துடைய அன்பின் அளவு சுக்கநாதருடைய அருள் அளவு என்று நினைச்சு பார்க்கிறார். நேரம் அப்படி சுக்கனா மதுராபுரி போயிருக்கிறார். பக்தகாரி கிழவனை பனைக்கு மான் எடுத்து வைத்து கோயிலுக்கு போறதுக்கு முன்னால யானை விளைச்சினார். கட்டத்து யானை யானை மேல பானபுத்தரை ஏற்றி பக்கத்தில் உட்கார்ந்து சேத்தாய் பெருமாள் அழகா பக்தகாரி கிழவனை பனைக்கு மான் எடுத்து வைத்து மாடனி நகர் வரம் செய்து அதே மதுராபுரி ஆடி வீதி மாசி வீதி எல்லா வீதியுமே அப்படி சுற்றி இவர் கூறலாம். வரம் தெரிவித்து மறந்த சித்தமாள் நில வரிசை கண்ணிட பரட்சி தத்துமான் உடைத்தேன் நான் தன்மனை உருவான் நம பார்வதீபதையே. சேவரும் சபமுனிவரும் தேவரின் சிறந்தவர் இருப்பவர் இருந்தார் நோபவன் காட்சி நூல்முறை முடித்தார் அவரே உமக்கு அனைவருமே என்றான். மகாராஜா சொன்னார், தேடி அறிய முடியாத சுக்கநாத உனக்கா வெறுப்பு சுமந்து வந்தார்னா உங்களுடைய பெருமைக்கு ஈடு இணைக்கிறேன். அதனால நீங்க இந்த பாடியில காணப்பட்டதாக உங்களோட நான் உண்மை வேற வந்து தவறு ஆரம்பிச்சா அங்கே நம்ம சித்தம் என்ன போர்க்கிழமையில வெற்றி பெற்ற உடனே
இரண்டாம் சாளுக்கியன வெற்றி பெற்று மகாராஜாவுக்காக சிறுக்கனை பதஞ்சோதியார் என்ற தளபதி வெற்றி பெற்று வந்தவுடனே அதாவது சொன்னாங்க சண்டைகள் வெற்றி பெற்றாரு. இதற்கு காரணம் அவருடைய சிவபக்தி தான் என்று மந்திரிகள்லாம் சொன்ன உடனே மகாராஜா சொன்னாரு, இனி தாங்கள் சேனாதிபதி இருக்க வேண்டாம், சிறந்த சிவனடியாக இருக்கு. அதனால நம்முடைய அவைக்களத்தில் உங்களுடைய நான் பணிமாக விரும்பலை என்று பொண்ணும் பொருளும் கொடுத்து பரஞ்சோதியாரை தன் மாளிகையின் வேலை பணியிலிருந்து நீக்கிறார். அப்புறம் அவர் போய் அடியார்களுக்கு துணி செய்கிறார். அவர் தான் சிறுத்தொண்டர் நாயனார். நாளைக்கு குறிப்பிட்ட நீரோ பெரிய சிறுத்தொண்டர் கேட்கிறார். நீ பரமேஸ்வரனே அவர் வீட்டுக்கு போய் நாயனார் இருக்கிறார் இந்த இந்த அடியாரை தேடி போயிருக்கிறார். அந்த அம்மா திருவள்ளாட்சி சுவாமி வந்து உள்ள உட்கார்ந்து ஆடவர்கள் இல்லாத வீட்டில் நான் வந்து அந்த மாட்டேன், ஆத்தி மரத்தில் இருப்பேன், அவர் வந்த சொல்லுங்க என்று நேர ஆத்தி மரத்தில் பரஞ்சோதியார் சிறுத்தொண்ட நேரம் சரி அறியார் அறியார். இந்த அம்மா சொல்லணும் ஓடோடி போய் அந்த அற்புதமான ஆத்தி மரத்தில் இருக்கிற அந்த பைரவ குளத்தில் இருக்கிற அடியார கண்டோன மகிழ பாடுறார் ஆக அப்பாவும் நீங்க அடியாரை கிடைச்சிட்டாரு. சுவாமி வாங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க வீட்டில் திருவாரூர் இருக்கணும். நீங்க நாளைக்கு பார்த்தேன் குருவீட்டு மீதி பார்த்தேன். நான் 6 மாசத்துக்குள்ள சாப்பிட போய் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க அங்கேயே பொரியல நீங்க சாப்பிடுங்க, நான் அதை சாப்பிட மாட்டேன், நான் பசு மாசம் தான் சாப்பிடுவேன். வேற பசுமா கிடையாது. இந்த பசு இல்ல, நர பசு, மனித பசு. அப்படியா சொல்லுங்க சாமி. ஒரு படத்துக்கு ஒரு பேரா இருக்கணும், ஒரு உடம்புல ஒரு குற்றம் கூடாது. அப்படியா அது என்ன செய்ய சாமி? தாயை பிடிக்கணும், தந்தை அறுக்கணும், சமைச்சு கொடுக்கணும். ஒரு மாதிரி முடியுமா மாதிரி நாம வேலை செஞ்சுட்டே இருக்கேன். செய்யணும். திருமணியார் சொன்னாரு, திருவள்ளாட்டினாங்க செய்யணும். யாரு ரொம்ப பிள்ளைய நம்ம பிள்ளைக்கால நம்மை காக்கும் பருமனையை பெரிய நம்ம சீராக இருக்கிற அந்த சரித்திரம் அப்படி கொஞ்சம் சரித்திரம். ஆகவே அந்த செங்காட்டங்குடியில நடக்கும். இந்த தவிர 2 நட்சத்திரம் அவங்க முன்னாள் நட்சத்திரம் வந்துட்டாங்க. நான் நாளைக்கு தான் நமக்கு இந்த நாயனாரை கொடுக்கிறேன். அப்படி நம்முடைய நாயனார் பரமேஸ்வரன் அடியார்களுக்காக அங்கு அணிந்திருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். அதே போல இங்கே தேவர்களும் மனிதர்களும் ஆண முடியாத இந்த ஆட்சியில் அற்புதமான அருள்பாலித்த நீர் என் அரவணையில எனக்கு வேலையாளாக இருக்கிறார் என்று வழி அனுப்புகிறார். ஆதலால் எனக்கு உடைய நீ உமக்கு நான் அடியேன். மாணவத்தர்கள் சொல்ற மாணவத்தர்கள் மகாராஜா சொல்றார், உனக்கு நான் அடியேன். வீரரால் எனக்கும் ஒரு வழக்கு வேலை நமக்கு இந்த பணியார் தொடர்பு வேண்டாம். போதலாவதோர் குறையுள்ளது இன்று தொட்டு உமக்கு வேதநாதனை பாடலே கடன் என விடுத்தான். இது சொக்கநாதர் மகன் பாடிட்டு அதான் உங்களுடைய கடன் என்று மகாராஜா பாடப்பட்ட வச்சிருக்கேன். அரசன் சும்மா கொடுக்கிறா நிறைய பொருள் பொருள் கொடுத்து வச்சுக்கிறேன். அரசன் அன்கிய வெறுக்கை பூன் ஆடைகள் பிறகும் பரசு நாமர் மாணவர் யாவருக்கும் பகிர்ந்து வந்தவுடனே ஒரு பாதா அவ்வளவு போட்டார். அவரை படிக்கிற எல்லா மாணவர்களும் மொத்த பேர் 57 பேர் தான். இந்த 57 பங்கு எப்படி இருக்கு? மாறாக இவர் கொடுத்தாரு. இவர் 57 மாணவர்கள் பங்குச்சு இந்தா உனக்கு இந்த அமுக்கு, உனக்கு தங்கம் வேணும் அனுப்பிச்சு எடுத்துக்கோ, வயிறு வேணா வயிறு எடுத்துக்கோ, எல்லாம் பங்குச்சு கொடுத்தாரு. பகிர்ந்து
வரிசையால் இசை கிடையோடும் மனையில் வந்து கடைசியா மகிழ்ச்சியன் இசைக்காவலன் இருந்தான். இசைக்காவலன் காவலனாக்கள் பாடபுத்தர் மகிழ்ச்சியோடு இருந்தார் என்ற அளவோடு இந்த சிந்தனை நிறைவேறுகிறது. நம பார்வதி பதையே இனி அடுத்ததாக அடுத்த தடவை வரணும். திருமுகம் கொடுத்த படம் எல்லாத்தையும் கம்பெனி கொடுத்தா திரும்ப வரணும். மாணவர்கள் ஏழாயிர சுக்கராஜன் என்றாரு இவரை வறுமையை போக்குறதுக்கு மதுரை மாராஜனை கொடுத்துருக்கோம்னா ஒரு லெட்டர் எடுத்து நேர சேரமான வருமானம் இருக்கு. திருமுகம் மதிமணி அழகான பாடல் அந்த சிந்தனையும் திருமுகம் கொடுத்த 40 அதை அடுத்த சிந்தனை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி நிறைவு செய்வோம். விறகு விட்ட அற்புத சரிதம் பரஞ்சோதி முனிவரால் எவ்வளவு அருமையான ஒரு சித்தப்போர் பரஞ்சாகிற ஒரு அருமையான சரித்திரம் திருவிழாவில் 41வது முதலமாக செய்கிறது. இனி அடுத்த சிந்தனையில் 42வது இதுவரை இந்த சிந்தனை பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி காத்துவார்கள். நம்முடைய அறிவை நம்பி சுப்பிரமணியன் அவர்களும் இது ஒரு பெரிய கடமையாக உலக செய்ய வேண்டிய கடமையாக ஏற்று அருமையாக செய்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய உடனாக நன்றி ஆசீர்வாதம். ஆசிராமேஸ்வர பெருமானுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்லாமல் இப்படி திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். கேள்விப்பட்ட ஒன்று பொட்டிக்கிற திருப்பணி செய்து கோயிலே அற்புத கோயிலாக்கின உடனே ஆசிராமேஸ்வரர் இங்கேயே வாப்பா இங்கேயும் வந்து செய்கின்ற அழைத்தது போல ஆசிராமேஸ்வரர் கோயிலையும் பல பல அற்புத திருப்பணிகளை செய்வதற்கு கர்மேஸ்வரன் நல்ல ஒரு ஊக்கமும் ஆக்கமும் குடும்பத்தில் அனைவரும் ஒத்துழைப்பே கொடுத்திருக்கிறார். மாணவ விஷயங்கள்லாம் செய்ய முடியல, நம்முடைய மாணவர் செய்கிறார் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் சீக்கிரமா ஆவணி மாசத்துல இந்த அருமையான போய் திருப்பணிகளை நிறைவேற்றி கும்பாபிஷேகம் நடைபெறணும். அதுக்கு பிரார்த்தனை செய்யணும். சீக்கிரமா நல்ல ஒரு கொடிமரம் ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அது நல்ல சீக்கிரமா கும்பாபிஷேகம் செய்ய வச்சிடலாம். அதற்கும் நம்முடைய சுப்பிரமணியர்கள் நல்ல உழைப்பை செய்கிறார்கள். அதற்கு எல்லாம் அந்த ஆசிராமேஸ்வரர் புரிய நாயக்காக படிக்கலாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அரிய சிவ சிந்தனையும் இந்த அற்புத தொண்டு என்று நடைபெற்று அவர்கள் 4 பெருமக்கள் நன்கு வாழ நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு இந்த அரிய சிந்தனையை பங்கேற்ற அரியாத பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். இந்த அருமையான பணியை செய்வதற்காக நம்முடைய தம்பி அவர்கள் 2 மணி நேரம் போராடி சென்ற பள்ளி அவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வெளியில் ஏற்பாடு அவருக்கு பாராட்டு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம மகன் ரமேஷ் அவர் தான் ஃபோன் பண்ணி அவர் புதிய போய் அத்தியா எடுத்துறமாக இருக்குது. அந்த நிலையிலே நம்ம பாடுகால அனைவருக்கும் நன்றி செய்து நிகழ்ச்சி நம பார்வதி பனையே துயதோர் மருகனால் துதித்திடற்கு அரிய சென்னை செய்யமே அடிகள் வாழ்க செவனோ மதினோ வாழ்க வெஜசூர் மாடுகின்ற வெப்பனை வாழ்க நான் கொஞ்சம் சீரடியார் வாழ்க வாழ்கை புகனம் எல்லாம் ஹரஹர பார்வதி பனையே श्री कार्तिकेय नाम संकीर्तनम श्री बद्रीकांत स्मरणम हर हर नमः पार्वती बने।